சிறுகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல நம்ம மீனா இருந்துட்டு எப்படியாவது கிறிஷை நம்ம வீட்டில் வந்து கொண்டு வந்து சேர்த்து அப்பதான் மனோஜோட மனசுல கிறிஷ் வந்து ஆழமா பதிவான் அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா அதுக்கு மனோஜ் ஒத்துக்கணும்ல, அப்பதானே நான் கிறிஷை பத்தின விஷயத்த மனோஜ் கிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்லுவோம். அப்படின்னா கிறிஷை வீட்டுக்கு கூப்பிட வேண்டியது தானே. கிறிஷோட அம்மா இருக்கிற வரைக்கும் அவங்கள எப்படி நம்ம வீட்டுக்கு அனுப்பி வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கற்பனையில் வந்த அம்மா இருந்தா என்ன செத்தா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே ரோகிணி இருந்துட்டு நீங்கள் ரொம்ப நல்ல ஐடியா கொடுத்துருக்கீங்க மீனா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே யாருக்குமே ஒன்றுமே புரியல. அதுக்கு அடுத்ததான் நம்ம ரோகிணி இருந்துட்டு அவங்க அம்மா கிட்ட வீட்டில் வந்து பேச சொல்கிறாங்க. என்னம்மா எதுக்கு இப்படி அழுந்துக்கிட்டே இருக்கீங்க? ஏதாவது உடம்புக்கு முடியலையா? கிறிஷோட அம்மா உயிரோடவே இல்லைப்பா, அவள் செத்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இந்த விஷயம் கிறிஷுக்கு தெரியுமா? தெரிஞ்சா அவ்வளோதான்ப்பா, நொந்து போயிடுவான். ஏற்கனவே அவன் முத்து மீனா பேரை தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்றான். நீங்களே அவனை தத்து எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே கிறிஷும் ஓடி வந்து தாத்தா முத்து அங்கிள் மீனா ஆண்டின்னு சொல்லிட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க. இனி கிறிஷை வந்து மனோஜ் கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்க போகிறாங்க ரோகிணின்றதை வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.